ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசினார். இந்த வேத வசனத்தை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்திலே தேவன் மோசையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை உன் வாழ்விலே நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு வா என்று மோசையோடு பேசின தேவன் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா, நான் உன் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் தொடர்ந்து ஒரு 10 தலைப்புகளிலே நம்மளோடு தொடர்ந்து வார வாரம் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அந்த வேத வசனங்களை எல்லாம் ஒருவேளை நீங்கள் கேட்க விரும்பினால், ஒருவேளை இதற்கு முந்தின தேவ செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க விரும்பினால், இயேசுவே ஆறுதல் யூடியூப் சேனலிலும் ஜாக்லின் ஜான்சன் என்ற ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால் இதற்கு முந்தின பேசின வேத வசனங்கள் அநேக தலைப்புகளிலே கொடுத்த தேவ செய்திகள் அதில் இருக்கும். நீங்கள் பார்க்கிற பொழுது உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு மறுரூபத்தை கொடுத்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கண்கள் நிச்சயமாலுமே அதிசயத்தை காணும். தொடர்ந்து ஒரு 3 வாரமாக ஆண்டவர் நம்மளோடு கூட மறுரூபமாகுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று பேசினார். வேத வசனத்தினால் நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொன்னார். ஜெபத்தினால் மறுரூபமாகுங்கள் என்று சொன்னார். கடந்த வாரத்திலே ஞானஸ்தானத்தினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொன்னார். இந்த வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை வேதத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிற்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு பரிசுத்தத்தினாலே மறுரூபமாகுங்கள், அப்பொழுது உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். வசனத்தினாலே மறுரூபமாகுங்கள், ஜெபத்தினாலே மறுரூபமாகுங்கள், ஞானஸ்தானத்தினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வாரத்தில் தேவன் சொல்லுகிறார், பரிசுத்தத்தினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதாவது நாம் ஏற்கனவே தேவனுடைய சாயலாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டோம், தேவனுடைய ரூபத்தின்படிதான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் எப்பொழுது பாவம் நமக்குள் வந்ததோ அப்பொழுதே தேவ சாயல் நம்மை விட்டு விலகினது, அல்லது தேவனுடைய ரூபம் நம்மை விட்டு விலகினது. ஆனால் இப்பொழுது பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள முடியும். அப்படி என்றால் பரிசுத்தத்தினால் தான் இந்த புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள முடியும். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், பரிசுத்தத்தினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள், நீங்கள் பரிசுத்தத்தினாலே மறுரூபமாகுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பரிசுத்தத்தை குறித்துதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய 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 தேவ சாயலை தேவன் நமக்குள் வைக்க போகிறார். முதலாவது, ஏன் நமக்கு பரிசுத்தம் தேவை என்று சொல்லி முதலாவது நாம் தியானிப்போம். அடுத்து நமக்குள் எப்படி பரிசுத்தம் வரும், அந்த பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க போறோம். முதலாவது, ஏன் நமக்குள் பரிசுத்தம் வேண்டும் என்று சொன்னால், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று 44வது வேத வசனத்தில் சொல்லுகிறார். 45 மறுபடியும் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக.
தேவன் இந்த லேவியராக முழுவதும் நாம் அடிக்கடி வாசிக்கிற பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கும்படிய கர்த்தர் அடிக்கடி சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, தேவனே சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் என்று. அடுத்து, தேவனை ருசித்த தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள். மோசே சொல்லுகிறார், உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்றார். உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். ஜோசுவா சொல்லுகிறார், உங்கள் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்து நெகேமியா சொல்லுகிறார், நம் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். அடுத்து பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார். இப்படி தேவனை ருசித்த ரசித்த எல்லாருமே சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், நம் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒரு சில தேவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு பயமாக இருக்கும், அல்லது ஒரு சில தேவர்களை பார்க்கிற பொழுது இச்சையை தூண்டுகிறதை போல இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவாதி தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆதலால் தான் மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனாகிய உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். மோசே சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் சாதாரணமானவல்லர் அல்ல. சாதாரணமான தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கவில்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தத்தில் பயப்படத்தக்க தேவனாய் இருக்கிறார். ஆதலால் தான் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ள ஜாதி என்று சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களை அசுத்தத்துக்கு அல்ல, நான் உங்களை பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் தான் யாத்திரையாகமத்திலும் லேவியர் ஆகமத்திலும் வாசிக்கிற பொழுது கர்த்தர் மோசையிட்டு அடிக்கடி சொல்கிறார், ஆரோனையும் அவன் குமாரனையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி என்று சொல்லி. ஏனெனில் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நிற்கிற ஆரோன் அல்லது தேவனுடைய சமூகத்தில் நின்று தூப பீடத்தை ஏறெடுக்கிற அந்த ஆரோன் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆனால் ஒரு முறை நாதாப்பும் அபியாவும், அதாவது ஆரோனுடைய குமாரர்கள் அந்நிய அக்னியை தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் அவர்கள் தூபம் காட்டின பொழுது ஒரு அக்னி அவர்கள் மேல் விழுந்து அந்த இடத்தில் அவர்கள் செத்து போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்தனாய் இருக்கிறார். வேதத்தினுடைய முதல் பகுதியில வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 2:2 வாசிக்கிற பொழுது அவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். வேதாகமத்தினுடைய கடைசி பகுதி வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ஆதலால் தான் நம் கைகளில் இருக்கிற அந்த புத்தகத்தை பரிசுத்த புத்தகம் என்று சொல்லுகிறோம். அந்த புத்தகத்தை எழுதினவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். அவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். ஒன்று, தேவன் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் என்று. இரண்டாவது, அதே லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45 வாசிக்கிற பொழுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், என்னுடைய சாயலினால் உண்டாக்கப்பட்ட நீங்கள் அல்லது என்னுடைய ரூபத்தினால் உண்டாக்கப்பட்ட நீங்களோ அல்லது என்னுடைய ஜனங்களாய் இருக்க வேண்டிய நீங்களோ பரிசுத்த ஜாதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லது பரிசுத்த ஜனமாக நீங்களும் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். லேவியராகும் 20:26 வாசிக்கிற பொழுது அதில் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுகிறார், எனக்கேற்ற. அதாவது நம்ம ஒரு சில விஷயங்களை இது பரிசுத்தம் என்று, இது பரிசுத்தம் இல்லை என்று, இது என்னுடைய பார்வையில் பரிசுத்தம் என்று நிறைய காரியத்தை நம்ம வரையறுத்து வைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் வலியுறுத்துகிற காரியம் என்னவென்றால், நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார்.
எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுருல வாசிக்கிற பொழுது பேதுரு சொல்லுகிறார், அவர் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பவுல் புதிய ஏற்பாட்டிலும் அதை வலியுறுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் பேதுரு அதை வலியுறுத்தி சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு நாள் வாழ்ந்துவிட்டு முடிகிற வாழ்க்கை அல்ல. பரிசுத்த வாழ்க்கை என்பது நித்தம் நித்தம் நித்தம், அதாவது கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் நாம் பரிசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை, அதுதான் தேவனுக்கேற்ற வாழ்க்கை. 6 நாள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு 7வது நாள்ல மாத்திரம் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவது பரிசுத்த வாழ்க்கை அல்ல. ஒருவேளை 10 நாள் அசுத்தத்திலும் 10 நாள் பரிசுத்தத்திலும் 10 நாள் பரிசுத்தத்திலும் அடுத்து அசுத்தத்திலும் வாழ்கிறது அல்ல. நித்தம் 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 பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ்வதுதான் அது பரிசுத்த வாழ்க்கை. ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற பொழுது, அங்கே எகிப்து தேசத்திலே அவர்கள் இருக்கிற பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அடுத்து கடந்து வந்து கொண்டே இருக்கிற பொழுது, சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், உன் ஜனங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி என்று. அப்ப அந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் நடக்கிறது. அடுத்து மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் சமவெளியில் இருக்கிற பொழுது கர்த்தர் ஜோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி என்று. அதனால் தான் மோசே சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய ஜனங்களாய் இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தம் தேவை. அது எந்த பரிசுத்தம் என்றால், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல தேவனுக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஏன் அடிக்கடி 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 பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார் என்று சொன்னால், ஒன்று, அவர்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் பரிசுத்தமாய் இருந்தால்தான் தேவாதி தேவன் அவர்கள் நடுவிலே உலாவ முடியும். மூன்றாவது, தேவாதி தேவன் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்களுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தமது மகத்துவத்தை, தமது வல்லமையை, தமது அற்புதங்களை, தமது அடையாளங்களை ஜனங்களுக்கு நடுவிலே தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்தம் தேவை வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அடிக்கடி 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 இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார். என கருமையான தேவச்சனமே, திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆதலால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது, ஏசாயா ஆண்டவர் உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதை ஏசாயா பார்க்கிறார். சேராபீன்கள் அவரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்தவுடனே ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை துதிக்கிறத பார்க்கிற உடனே ஏசாயாவுக்குள் ஒரு பயம் உண்டாயிற்று. ஐயோ, அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை துதிக்கிறதுக்கு என் நாவுகள் அசுத்த உதடுள்ளதா இருக்கிறது, அசுத்த உதடுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல அவர் கதறி சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படி சொன்ன உடனே அந்த இடத்திலே தேவன் ஒரு பரிசுத்தத்தை ஏசாயாவுக்குள்ளே உண்டாக்குகிறார். என கருமையான தேவஜனமே, இந்த ஏசாயாவை போலதான் அநேக முறை நாம் அசுத்த உதடுள்ள மனிதர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனால் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை துதிக்கிறதுக்கு நம்ம நாவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் நாவு மாத்திரமல்ல, நம்ம சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
நம்ம நடக்கைகள் மாத்திரம் பரிசுத்தமாய் இருந்தால் போதாது, நம்ம ஆவி, நம்ம ஆத்துமா, நம்ம சரீரம் எல்லாமே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் வேதத்துல வாசிக்கிற பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்ம சரீரத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஆவியை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம ஆத்துமாவை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு நாளும் அதை பரிசுத்தப்படுத்தி 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 அதை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த உலகத்திலே தேவன் நம்மளுடைய சரீரங்களை கொண்டுதான் தேவன் தேசத்தில் அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ அவருடைய வல்லமையை நம்ம சரீரத்துக்குள்ள கொண்டு வந்து அல்லது நம்மளுடைய நாவல கொண்டு வந்து நம்மளுடைய கைகளில கொண்டு வந்து தேசத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுவும் கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறார், எனக்கேற்ற பரிசுத்தம். நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நின்னுட்டு இது பரிசுத்தம் என்று சொல்லுகிறது அல்ல, தேவன் எப்படி விரும்புகிறாரோ அந்த பரிசுத்தம் நமக்குள் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதர் தன்னுடைய வாலிப வயதிலே பரிசுத்தத்துக்காய் அதிகமாய் போராடினாராம். அதனால் காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் போய் தங்கி சரீரத்தை ஒடுக்கி வாழ்ந்து கொண்டிருந்தாராம். ஆனால் ஒரு நாள் அவருடைய தாயாராகிய சூசனால் ஜான் வெஸ்லியை பார்த்து சொன்னாராம், இப்படி இருந்தால் உனக்குள் பரிசுத்தம் வராது. கர்த்தருடைய வேத வசனத்தையும் ஜெபத்தையும் நீ அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது ரெண்டு உனக்குள் போக 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 உனக்குள் பரிசுத்தம் வரும் என்று சொன்னாராம். அதே போல அவர் கீழ்ப்படிந்து வேத வசனத்தையும் ஜெபத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார். நாட்கள் ஆக 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 தேவன் அவருக்குள் பரிசுத்தத்தை கொடுத்தார். அந்த பரிசுத்தத்தை கொடுத்ததின் விளைவாக பரிசுத்த சங்கமம், அதாவது த ஹோலி கிளப் என்கிற ஒரு சங்கமத்தை ஆரம்பித்து, ஒரு கிளப்பை ஆரம்பித்து நிறுவி அநேக மாணவர்களை அந்த பரிசுத்தத்துக்கு நேராக அவர் நடத்தி இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். என கருமையான தேவஜனமே, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்தம் என்பது ஒரு நாள் நமக்குள் வந்து விடாது. அல்லது பரிசுத்த மறுரூபம் என்பது ஒரு நாள் நமக்குள் வந்து விடாது. அல்லது அந்த பரிசுத்தத்துல இருக்கிற தேவ சாயல் என்பது ஒரு நாள் நமக்குள் வந்து விடாது. அது அந்த புதிய மனுஷனை ஒரு நாளில நம்ம தரித்துக் கொள்ள முடியாது. இந்த பரிசுத்த மறுரூபம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் வரும். முதலாவது நாம் பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். அதற்கு பின்பு அந்த பரிசுத்தத்துக்காய் அதிகமா நாம ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தம் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்கள் பாவத்துக்குள் ஒருவேளை விழுகிறது போல இருக்கலாம். ஒருவேளை பாவ போராட்டம் வந்து அந்த பாவத்தில் விழுந்தது போல இருக்கலாம். ஒருவேளை விழுந்து விட்டதாகவே இருக்கலாம். ஆனால் ஐயோ நான் விழுந்து விட்டனே, ஐயோ நான் விழுந்து விட்டனே என்று மறுபடியும் மறுபடியும் உங்களை நீங்கள் காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லது சோர்ந்து போய் விடாதீர்கள். மறுபடியும் எழுந்து பரிசுத்தத்துக்காய் ஜெபித்துக் கொண்டே இருங்கள், பரிசுத்தத்துக்காய் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பரிசுத்த வைராக்கியத்தை கொண்டு பரிசுத்தத்துக்காய் நீங்கள் ஜெபிக்க 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 தேவன் நிச்சயம் உங்களுக்குள் பரிசுத்தத்தை தருவார். விழுந்து விட்டனே என்று அநேகர் இன்னும் பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலிருந்து நாம் எழுந்திருக்காமல் இருக்கிறோமே அதுதான் தவறு. விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலிருந்து நாம் எழுந்திருக்காமல் இருக்கிறோமே அதுதான் தவறு, அதுதான் தவறு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, ஒருவேளை எந்த பாவத்திலாவது நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்களா, இன்றைக்கு தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். மறுபடியும் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறார். மறுபடியும் தேவன் அவருடைய சாயலை உங்களுக்குள் வைக்க போகிறார். இன்றைக்கு தேவன் பரிசுத்தத்தை விரும்பி சொல்லுகிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்து வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று சொல்லுகிறேன், முதலாவது பாவத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். பாவம் என்பது ஒரு அட்டை புழுவை போன்றது. அது ஒட்டிக்கொண்டேதான் இருக்கும், ஒட்டிக்கொண்டு ரத்தத்தை உறிஞ்சிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பிடுங்கி எரிகிற வரைக்கும் அது உங்களை விட்டு போகாது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப நீங்க போராடணும். இந்த பாவத்தை என்னிருந்து பிடுங்கி போடும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்குள் தாரும் ஆண்டவரே, நீங்கள் போராடி ஜெபிக்க 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 நிச்சயமானுமே தேவன் அந்த பரிசுத்தத்தை உங்களுக்குள் வைப்பார். அந்த பரிசுத்த மறுரூபத்தை தேவன் உங்களுக்குள் வைப்பார்.
வட இந்தியாவில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களில் அநேக சன்னியாசிகள், அநேக ரிஷிகள், அநேக சாதுக்கள், முனிவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம்? அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேண்டும், அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்பதற்காக பலகைகளிலே ஆணிகளை அடித்துக்கொண்டு அல்லது பலகைகள் மேல் முள்ளுகளை போட்டு அதிலே படுத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் எனக்கு இந்த பரிசுத்தம் வேண்டும், இந்த பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு சிலர் சவுக்குகளினால் தங்களுடைய சரீரத்தை அடித்து ரத்தத்தை சிந்திக் கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் தலைகளாக தொங்கிக் கொண்டு எங்களுக்கு பரிசுத்தம் வேண்டும், எங்களுக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அந்த பரிசுத்தம் என்பது முதலாவது நம்ம நினைக்கிறோம் அந்த பாவம் என்பது என் சரீரத்தில் வருகிறது. இல்லை, அந்த பாவம் என்கிறது முதலாவது நம்மளுடைய சிந்தைகளில் துளிர்க்கிறது. பாவம் நம்ம சிந்தைகளின் வழியாகத்தான் அது உருவாகி 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 அடுத்து அந்த சரீரத்தை காயப்படுத்தும். ஆனால் இவர்கள் எல்லாரும் தங்கள் சரீரத்தை காயப்படுத்துகிறார்களே தவிர அந்த சிந்தையில் இருக்கிற பாவம் அவர்களை விட்டு விலகவில்லை. ஒன்று சொல்லுகிறேன், பரிசுத்தம் என்பது மனிதனுடைய முயற்சியினால் உண்டாகிறது அல்ல. பரிசுத்தம் என்பது முதலாவது நாம் விரும்ப வேண்டும். அந்த பரிசுத்தம் எனக்கு வேண்டும், அந்த பரிசுத்த வாஞ்சை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். அதற்கு பின்பு அந்த பரிசுத்தத்தை விரும்ப 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 தேவன் நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தை வைப்பார். அதாவது அந்த பரிசுத்தம் என்பது மனுஷனுடைய முயற்சியால் மாத்திரம் நடக்கிறதல்ல, இது மனிதனும் தேவனும் இணைந்து நமக்குள் வைக்கிறது தான் இந்த பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் தான் நமக்குள் தேவை என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ சரீரங்களை காயப்படுத்தி சிந்தையில் இருக்கிற பாவத்தை அவர்களால் எடுக்க முடியாதபடினால் தான் அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியவில்லை. தேவன் ஒருவர் தான் அந்த பரிசுத்தத்தை தருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் அவர்களுக்காய் அதிகமாய் நாம் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட சன்னியாசிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் இப்படி தங்கள் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு ரத்தத்தை சிந்தி நமக்குள் பரிசுத்தம் வரும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பாவங்களை நீக்கி அதை சுத்திகரிக்கும் என்பது அவர்களுக்குள் தேவன் அந்த அறிவை கொடுக்க வேண்டும். பரிசுத்த அறிவை தேவன் அவர்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவராய் ஜெபிக்க வேண்டும். என கருமையான சகோதரனே, சகோதரியே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் என்பது சரீரத்தில் உண்டாகிறதல்ல. முதலாவது அந்த பாவம் நம்மளுடைய சிந்தைகளில் தான் உண்டாகிறது. அந்த சிந்தையானது கர்ப்பம் தரித்து நம்ம சரீரத்தை பாவம் செய்ய வைக்கிறது. வேதத்துல நிறைய பேர் பாவத்தில் விழுந்தார்கள். ஏவாள் அந்த சிந்தை, அந்த கனியை சாப்பிட வேண்டும் என்கிற அந்த சிந்தை அவளுக்குள் வந்தது. அடுத்து அவள் பாவத்தில் விழுந்தாள். அடுத்து தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, ஒரு நாள் சாயங்கால வேளையிலே தாவீது உப்பகரியின் மேல் உலாத்தி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்படி உலாத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்நானம் பண்ணுகிற அந்த ஸ்திரியை பார்க்கிறான். அப்படி அந்த ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரியை பார்த்த உடனே அவனுக்குள்ள அந்த பாவ சிந்தை வந்து விட்டது. உடனே அவளை குறித்து விசாரிக்க சொல்லுகிறாள். அவளை குறித்து விசாரித்த இந்த பாவ சிந்தை இவனுக்குள் ஒரு ஆசையை கொண்டு வந்து விட்டது. அதற்கு பின்பு அவளை அழைத்து வர சொல்லுகிறாள். அழைத்து வர சொல்லி அவளோடு கூட தாவீது பாவம் செய்கிறான். அப்போ சிந்தையில உண்டான அந்த பாவம் அந்த ஆசையை உற்பத்தியாக்கி கொண்டே இருக்கும். அதற்கு பின்புதான் அது பாவம் செய்ய வைக்கும். இப்படித்தான் தாவீது அந்த ஸ்திரியோடே பத்சாபேலோடே பாவம் செய்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும் என்கிற அந்த வேத வசனத்தின்படி ஒரு பாவத்தை தாவீது செய்தான். அடுத்த பாவம் அவனுக்குள் வந்தது. அந்த விபச்சார பாவம் செய்தான். அடுத்து பொய் சொன்னான். அடுத்து கொலை செய்தான். இப்படி தொடர்ந்து 3 பாவங்களை செய்ய வைத்ததனுடைய முதல் காரணம் என்னவென்றால் அந்த சிந்தைக்குள் வந்த பாவம். ஒருவேளை அந்த ஸ்நானம் பண்ணுகிற அந்த ஸ்திரியை பார்த்த உடனே அந்த சிந்தை, அந்த பாவ சிந்தை அவனுக்குள் வந்தவுடனே ஒருவேளை அவன் அப்பொழுதே சுத்திகரித்து இருந்திருப்பான் என்று சொன்னால் இத்தனை பாவங்கள் அவன் செய்திருக்க மாட்டான். ஆனால் அத்தனை பாவங்களுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த சிந்தையில் உண்டான அந்த பாவம். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று தேவன் அவனை குறித்து குறிப்பிட்டிருந்தாலோ புதிய பாட்டில தலைமுறையை எழுதுகிற பொழுது அந்த பாவத்தை சுட்டி காட்டிதான் எழுதுகிறார்.
எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அப்ப உங்க சிந்தையை கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முதலாவது அந்த பாவம் அந்த சிந்தைக்குள்ள தான் வருகிறது. அதனால் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். இயேசுவே, கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தை எனக்குள் வரணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளிருந்து அந்த சிந்தை வரணும். மாமிச சிந்தை இயேசுவின் நாமத்தில் அந்த சிலுவையில் அறைகிறேன். ஆவிக்குரிய சிந்தை எனக்குள் தாரும். ஆவிக்குரிய சிந்தை, இந்த ஜீவனும் சமாதானமான சிந்தையை நீர் எனக்குள் வையும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்கிற பொழுது அந்த சிந்தையில் உண்டான அந்த பரிசுத்தம் தொடர்ந்து 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 நமக்குள் நன்மையான காரியங்களை பிறப்பித்து பரிசுத்தத்தை தேவன் நமக்குள் வைத்து பரிசுத்தத்தினாலே நம்ம மறுரூபமாக்க செய்வார். நம் மறுரூபம் ஆனவுடனே ஆண்டவர் நம் கண்கள் அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என கருமையான தேவச்சனமே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் என்று ஆண்டவர் சொல்லி முதலாவது சொல்றார், உன் சிந்தையை பரிசுத்தப்படுத்து. உன் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்க 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 தேவன் அந்த பரிசுத்தத்தை உங்களுக்குள் வைப்பார். ஒருவேளை ஒரு சில பாவ காரியங்களை பார்க்கிற பொழுதே ஒருவேளை உங்கள் சிந்தையில் அந்த ஆசை வந்துவிடும். இதை செய்ய வேண்டும், இதை பண்ண வேண்டும், இந்த தவறை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தைக்குள் அந்த பாவம் வந்துவிடும். ஆனால் உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அதை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். என் சிந்தையை சுத்திகரியும், என் சிந்தையை சுத்திகரியும் என்று நீங்கள் சொல்ல 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 இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்கள் சிந்தைகளை சுத்திகரிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குருவி உங்கள் தலைக்கு மேலே பறக்க விடலாம், ஆனால் அதே குருவி உங்கள் தலையிலே கூடு கட்ட விடக்கூடாது. அப்படி என்றால் ஒரு காரியத்தை பார்ப்பது எளிது. நம்ம நிறைய பாவ காரியங்கள் இந்த தேசத்துல நிறைய இடங்களில நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை பார்த்து விட்டு அதையே மறுபடியும் மறுபடியும் நம்ம சிந்திக்க கூடாது. மறுபடியும் அதை சிந்திப்போம் என்றால் அந்த பாவம் நமக்குள் கருத்தரித்து அடுத்து அது மரணத்தை கொண்டு வருகிற வரைக்கும் அது வெளிப்படும். எனக்கு அருமையான தேவச்சனமே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், முதலாவது நீங்கள் பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். இரண்டாவது அந்த பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை எனக்காக தாரு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒருவேளை ஒரு நாள் நான் பரிசுத்தத்துக்காக ஜெபித்து விட்டு எனக்குள் பரிசுத்தம் வந்து விட்டது என்று விடாதீர்கள். திரும்ப 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 திரும்ப. ஏனெனில் இந்த அசுத்த இந்த உலகத்திலே அந்த பிசாசானவன் நம்மளை எப்படி நம்மளுடைய பரிசுத்தத்தை தான் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் போராடி கொண்டிருப்பான். அப்போ ஒருவேளை எனக்குள்ள பரிசுத்தம் வந்து விட்டது என்று விடாதீர்கள். திரும்ப 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 அந்த பரிசுத்தத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருங்கள். முதலாவது சொல்கிறேன், முதல்ல பரிசுத்தத்தை விரும்புங்கள். இரண்டாவது பரிசுத்தத்துக்காக ஜெபியுங்கள். அடுத்து அந்த பரிசுத்தம் உங்களுக்குள் வருகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்து நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். அடுத்து உங்களுக்குள் ஒரு வைராக்கியம். முதலாவது நீங்கள் விரும்ப வேண்டும், அதற்கு பின்பு ஜெபிக்க வேண்டும், அதற்கு பின்பு முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு பின்பு தீர்மானம் பண்ண வேண்டும், அதற்கு பின்பு உங்களுக்குள் அந்த பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் வர வேண்டும். தானியேல் பாபிலோனுக்குள்ள இருந்தாலும் கூட அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. என்ன தீர்மானம் என்றால், நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று. பாபிலோன் என்பது பாவம் நிறைந்த இடம், அநேக அசுத்தம் நிறைந்த இடம், விபச்சாரங்கள் நிறைந்த இடம், வேசித்தனம் நிறைந்த இடம், விக்கிரகங்கள் நிறைந்த இடம். ஆனால் அந்த இடத்திலே தானியேல் தீர்மானம் பண்ணினான், நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி. அதனால் தான் கர்த்தர் அந்த பாபிலோனிலே அவனை அதிபதியாய் உயர்த்தினார். பிரதானிகளுக்கு தலைவனாக தேவன் தானியேலை உயர்த்தினார். அடுத்து யோசேப்பை குறித்து வாசிக்கிற பொழுது அவன் எகிப்தில தான் இருந்தான். அவன் எகிப்தில இருந்தாலும் கூட பரிசுத்தத்திலே அவன் வைராக்கியமாய் இருந்தான். ஒருவேளை அவன் இப்படி நினைத்திருக்கலாம், என்னை சுற்றி யாரும் இல்லை, ஒருவேளை என்னை திட்டுகிறதுக்கோ அல்லது எனக்கு அட்வைஸ் பண்ணுகிறதுக்கோ என்னை சுற்றி என் தகப்பன் இல்லை, ஒருவேளை என்னுடைய சகோதரர்கள் இல்லை, நான் பாவம் செய்தால் யாரும் தெரியாது, யாருக்கும் நான் செய்கிற பாவம் தெரியாது என்று சொல்லி ஒருவேளை எகிப்திலே யோசேப்பு பாவங்களை செய்திருப்பான் என்று சொன்னால் தேவன் அவனுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் அந்த எகிப்து தேசத்திலே தேவனை பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு பயப்படாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி தேவனுக்கு அவன் பயந்தபடியினால்தான் அந்த பரிசுத்தத்திலே அவன் வைராக்கியமாய் இருந்தான். தன்னை தேடி வந்த அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அவன் ஓடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆதலால் தான் கர்த்தர் யோசேப்பை அந்த முழு எகிப்து தேசத்துக்கோ அவனை அதிபதியாய் மாற்றினார்.
எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஸ்தானங்களை வச்சிருக்கலாம், ஒருவேளை நிறைய உயர்வான காரியத்தை வச்சிருக்கலாம், உங்களை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம், உங்களை குறித்து அநேக திட்டங்கள் இருக்கலாம், ஒருவேளை ராஜாக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துறது போல இருக்கலாம், பிரபுக்களோடு உட்காருறதை போல இருக்கலாம், ஒருவேளை பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக திட்டம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னும் நீங்கள் விழுந்த இடத்துல விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் பாவங்களை வேதத்துல வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களே உங்களையும் தேவனையும் பிரிக்கிறது என்று சொல்லி ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களையும் தேவனையும் பிரிக்கிறது என்று வாசிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாருமா, ஒருவேளை எந்த பாவத்துக்குள்ள நீங்கள் விழுந்து கிடந்தாலும் சரி, ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உனக்கென்று நியமித்திருக்கிறார், உனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடு என்று சொல்லி உங்களை தட்டி எழுப்புகிறார். ஒருவேளை பாவத்திலிருந்து எழும்புகிறேன் விழுகிறேன், எழும்புகிறேன் விழும்புகிறேன் விழுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆனால் அந்த விழுகிறேன் விழுகிறேன் என்பதை விட நான் மறுபடியும் முயற்சி செய்வேன், நான் மறுபடியும் முயற்சி செய்வேன், மறுபடியும் முயற்சி செய்வேன் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் தேவன் எப்படி ஜான் வெஸ்லிக்குள்ள ஒரு பரிசுத்தத்திலே தேவன் அவரை நிறுத்தினாரோ அதுபோல நிச்சயமாய் தேவன் உங்களை அந்த பரிசுத்தத்திலே நிறுத்த போகிறார். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஏராளமான திட்டங்கள் இருக்கிறது, உங்களை குறித்து வைத்திருக்கிற ஏராளமான நோக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னும் நீங்கள் விழுந்த பாவத்திலே விழுந்து கிடக்கிறது நிமித்தம் கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியவில்லை. உங்கள் சரீரம் தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தை கொண்டுதான் அல்லது அந்த சரீரத்தை கொண்டுதான் அந்த சரீரத்துக்குள்ளதான் தேவனுடைய வல்லமையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் போட்டு தேசத்தில் அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் உங்கள் சரீரம் தடையாய் இருக்கிறது நிமித்தம் தேவனால் உங்கள் சரீரத்தை பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவன் நிச்சயம் தேசத்தில் உங்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போறார். முதலாவது உங்களுக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வரப்போகிறார், அடுத்து உங்களை கொண்டு தேசத்துக்குள் தேவன் நிச்சயமாய் பரிசுத்தத்தை கொண்டு வரப்போகிறார். சுவிசேஷகர் ராபர்ட் மோரேக்கு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்ததாம். என்னவென்றால், ஐயா, நான் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்படவில்லை. ஒரு நாள் நீங்கள் என்னை கடந்து போகிற பொழுது உங்க முகத்தில் இருந்த அந்த தெய்வீக பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அந்த பரிசுத்தத்தினுடைய அலங்காரத்தை உங்கள் முகத்திலே நான் உணர்ந்தேன். அதை பார்த்த உடனே எனக்குள்ள அந்த பரிசுத்தை வாஞ்சை வந்தது. அதை பார்த்த உடனே எனக்குள்ள அந்த பரிசுத்த வாஞ்சை வந்தபடியினாலே நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாரா? எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம தேவ பிரசனத்துல உட்கார 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 அந்த பரிசுத்த அலங்காரம் நம்மளுடைய முகத்தை மூடும், நம்ம சரீரத்தை மூடும். ஒரு இரும்பு துண்டு ஒரு காந்தத்தோடு எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிறதோ அல்லது ஒட்டி கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நாளடைவில் அந்த இரும்பு துண்டு கூட காந்தமாக மாறிவிடும். அதுபோலதான் நம்ம தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க அல்லது தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க 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 தேவன் நமக்குள் அந்த பரிசுத்தத்தை வைப்பார், பரிசுத்த அலங்காரத்தை வைப்பார், பரிசுத்த அழகு நமக்குள் வரும். அப்பொழுது நம்ம சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிக்கப்படுகிறதை விட நம்ம முகத்தில் இருக்கிற ஒளி அவர்களை ரட்சிக்கும். டிஎல் மூடியை குறித்து வாசிக்கிற பொழுது அவர் பயங்கரமான ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷர். அவர் அப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவாராம். அநேக நேரங்கள் அவர் ரயில் பிரயாணத்தில் தான் போவார். அப்படி ரயில் பிரயாணத்தில் போகிற பொழுது ஒவ்வொரு கிராமங்களை அல்லது ஒவ்வொரு பட்டணங்களை கடந்து போக 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 எந்த பட்டணத்தை அவர் கடந்து போகிறாரோ அந்த பட்டணத்துல இருக்கிற விபச்சாரிகள், ஒருவேளை விபச்சார தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும், மதுபான கடையில உட்கார்ந்து மது அருந்தி கொண்டிருக்கிற அவர்களும் உடனே முழங்கால் படியிட்டு பாவ உணர்வு அடைந்து தேவனை நோக்கி பரிசுத்தத்துக்காய் கெஞ்சுவார்களாம். ஏனெனில் அவர் கடந்து போகிற பொழுது அந்த பரிசுத்த வல்லமை அவர்களை தொடுமாம். என கருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை வாஞ்சி எந்த அளவுக்கு பரிசுத்தம் உங்களுக்குள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள் பரிசுத்தத்தை கொடுப்பார். எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பரிசுத்தத்துக்காய் கெஞ்சி 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 ஜெபிக்கிற பொழுது நிச்சயமானுமே தேவன் உங்களுக்குள் பரிசுத்தத்தை கொடுப்பார். சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு நாள் காடு வழியாக பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். அப்ப அந்த காட்டில இருந்த ஒரு முரடன் அவரை அந்த முரடனுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தானாம். அந்த சாது சுந்தர் சிங் அவன் அழைத்து கொண்டு வருகிற பொழுது மிகவும் பயத்தோடு கூட வந்தார்.
அதற்கு பின்பு அந்த முரடன் அவருடைய வீட்டை சுற்றி காண்பிக்கிற பொழுது அங்கே ஏராளமான மண்டை ஓடுகள் எலும்புகள் எல்லாம் அந்த வீட்டுக்குள் கிடந்ததாம். சாது சுந்தர் சிங் இன்னும் பயந்தாராம். அடுத்து இவன் என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி மிகவும் பயந்து கொண்டிருந்த பொழுது இந்த முரடன் அவரை பார்த்து சொன்னாராம், உங்களை பார்த்த உடனே உங்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு ஒளி தெரிகிறது, உங்க முகத்தில ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சம் என் இருதயத்துக்குள் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. இந்த வெளிச்சத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லி அந்த முரடன் சாது சுந்தர் சிங்கை பார்த்து கேட்டவுடனே அவர் சொன்னாராம், இந்த வெளிச்சத்துக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை குறித்து அந்த முரடனுக்கு சொன்ன உடனே அந்த முரடன் சொன்னாராம், இத்தனை பேரை நான் கொலை செய்து ஏராளமான மண்டை ஓடுகளை நான் அடுக்கி வைத்திருக்கிறேனே, என்னை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா, என்னை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா என்று சொன்ன பொழுது உடனே சாது சுந்தர் சிங் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரா, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கு, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்ன உடனே அந்த முரடன் ஒப்பு கொடுத்து இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். எழுப்புதலின் தந்தை என்று அழைக்கிற சார்லஸ் பின்னி அவர்கள் 1792 அமெரிக்காவில் அவர் பிறந்தார். அவரை கொண்டு தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். தனது 26வது வயதிலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்பு ஜபமும் வேதவாசிப்பும் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அவரை கொண்டு தேவன் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் ஒரு பெரிய எழுப்புதலை, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு எழுப்புதலை தேவன் அவரை கொண்டு உண்டாக்கினார். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், அவர் தேவனோடு கூட அதிக நேரமாய் ஜெபத்திலே காத்திருப்பாராம். அதாவது அவர் பேசுகிற வார்த்தைக்காக, ஒவ்வொரு நாளும் மனிதனிடத்துல பேசுகிற அந்த வார்த்தைக்காக அல்லது பரிசுத்தத்துக்காக வெகு நேரம் தெய்வ பிரசன்னத்தில் அவர் காத்திருப்பாரா. அதிகாலையில் அதிக நேரங்கள் அவர் தெய்வ பிரசன்னத்தில் காத்து பரிசுத்தத்துக்காய் அதிக நேரம் எடுத்து பரிசுத்தத்துக்காய் அவர் ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரா, பாவத்தை நாம் துரத்த வேண்டும், இல்லை என்றால் பாவம் நம்மை துரத்திவிடும் என்று அடிக்கடி சொல்லுவாராம். அதனால் அந்த பாவத்தை துரத்தி ஒவ்வொரு பாவத்தை பிடுங்கி தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபிப்பாரா. இன்னொன்று அவருக்காக எப்பவுமே ஒரு கூட்டம் அவருடைய பரிசுத்தத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்குமா. அதனால் தான் தேவன் அவரை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணினார். ஒரு நாள் அந்த நியூயார்க் மில்லுல அவரை பிரசங்கம் பண்ணும்படி அழைப்பு கொடுத்தார்கள். அப்படி அவர் போகிற பொழுது அந்த நூற்பாலைக்குள் அவர் நுழைந்த பொழுது அங்கிருந்த எல்லா பெண்களும் அவரை கேலி செய்து சிரித்தார்களாம். அதில் ஒரு பெண் அருகில் வந்து அவருடைய முகத்தை பார்த்து, அதை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்குள் ஒரு பெரிய நடுக்கம் வந்து விட்டதா. நடுங்கி ஆள ஆரம்பித்தாள். இதை பார்த்து அநேக பெண்கள் வந்து அவருடைய முகத்தை பார்த்து அவர்களுக்குள் நடுக்கம் வந்து அழ ஆரம்பித்தார்கள். பாவ உணர்வுகள் அவர்களுக்குள் வந்து பரிசுத்தத்துக்காய் உடனே முழங்கால் போட்டு ஜெபித்தார்கள். இதை பார்த்த அந்த மில் ஓனர் முதற்கொண்டு அநேக அதிகாரிகள், அதை சுற்றி இருக்கிற அநேகர் வந்து அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய பிரசங்கத்தையும் அவருடைய வார்த்தையும் கேட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணினார். சரித்திரத்துல வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்பாக சுவிசேஷத்தை அதிகமாய் அறிவித்து எழுப்புதலை உண்டாக்கின மனுஷன் இந்த சார்லஸ் பின்னி என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் நிமித்தம் அநேக தேசங்களில பட்டணங்களிலே தேவன் எழுப்புதலை கொடுத்து கொண்டே இருந்தார். அதனால் தான் அவரை ஒரு எழுப்புதல் தந்தை என்று சொல்லுகிறோம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், அவர் பரிசுத்தத்துக்காய் அதிகாலையிலே அதிகமாய் ஜெபிப்பார். அவருடைய வாயின் வார்த்தைகள், பேச போகிற வார்த்தைகளுக்காய் அதிகமாய் ஜெபிப்பார். பாவத்தை பிடுங்கி ஜெபிப்பாராம். அப்படி ஜெபித்தது நிமித்தம் தேவன் அவருக்குள் பரிசுத்தத்தை கொடுத்தார், பரிசுத்தத்தில் நிலைநிறுத்தினார். பரிசுத்தமாய் தேவன் தேசத்திலே அவரை பயன்படுத்தினார். என கருமையான தேவ ஜனமே, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக வேண்டும். பரிசுத்த மறுரூபம் என்பது ஒரு நாள் நமக்குள் வந்து விடாது, அது நாளடைவில் வந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம பரிசுத்தத்துக்காய் ஜெபிக்க ஒருவேளை நமக்கு முன்பாக ஏராளமான பாவ போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் வந்து விட்டதை என்று நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, அல்லது வந்து விட்டதை என்று மறுபடியும் விழுந்து போய்க்கூடாது. மறுபடியும் எழும்ப வேண்டும், மறுபடியும் ஜெபிக்க வேண்டும், மறுபடியும் போராட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்குள் அந்த பரிசுத்தத்தை கொடுப்பார். திரும்பவும் சொல்லுகிறேன், முதலாவது பரிசுத்தத்தை நீங்கள் விரும்ப வேண்டும்.
இரண்டாவது பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது அந்த பரிசுத்தத்திலே நிற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து தீர்மானம் பண்ண வேண்டும். அடுத்து அந்த பரிசுத்தத்தை வைராக்கியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களுக்குள் பரிசுத்தத்தை கொடுப்பார். பரிசுத்தம் நாளடைவில் இந்த பரிசுத்தம் நமக்குள் வர 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 அந்த மறுரூபம் நமக்குள் வரும். இழந்து போன அந்த தேவ சாயலை தேவன் நமக்குள் கொடுத்து புதிய மனுஷனாய் மறுபடியும் நம்மளை தேவன் உருவாக்க போகிறார். அதனால் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்தராய் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்குள் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இரண்டாவது, நீங்கள் பரிசுத்தராய் இருக்கிற பொழுது உங்களை கொண்டு தேவன் தேசத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அதனால் பரிசுத்தை வாஞ்சியுங்கள், பரிசுத்தத்தை விரும்புங்கள், பரிசுத்தத்துக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாலுமே உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தத்தில் மறுரூபமான உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நீ நன்றியோடு கூட நம்ம துதிக்கிற ஆண்டவரே. நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. வசனத்தினாலே மறுரூபமாகுங்கள், ஜபத்தினாலே மறுரூபமாகுங்கள், ஞானஸ்தானத்தினாலே மறுரூபமாகுங்கள், இப்பொழுது பரிசுத்தத்தினாலே மறுரூபமாகுங்கள் என்று நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மறுரூபமாக ஆக ஆக உம்முடைய சாயலை நீர் எங்களுக்குள் வைத்து எங்களை கொண்டு தேசத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்துல யாரெல்லாம் பரிசுத்தத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பரிசுத்தமா என்னால் வாழ முடியவில்லை என்று ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சிந்தைகளுக்குள்ளும் உடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உடைய சுத்திகரிக்கிற அந்த ரத்தம் ஒவ்வொருவருடைய சிந்தைகளுக்குள்ள இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, பரிசுத்தத்தை விரும்பி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசுத்தத்தை கொடுத்து அந்த பரிசுத்தத்தில் அவர்களை நிலைநிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொன்னீரே, பரிசுத்தம் என்பது மனுஷ முயற்சினால் மாத்திரமல்ல, அது தேவ முயற்சியும் இருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ள அந்த பரிசுத்தத்தை கொடுத்து ஏசப்பா நீர் அவர்களை பரிசுத்தத்தில் நிலைநிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பரிசுத்தம் ஆக 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 ஆண்டவரை இழந்து போன எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு கொடுத்து திரும்ப நீர் அவர்களை புதுப்பித்து அவருடைய கண்கள் அதிசயங்களுக்கான ஆண்டவரை நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததை நினைத்து நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை திரும்ப திரும்ப கேளுங்கள். நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப சொல்லுகிறேன், இதற்கு முந்தின செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் ஆறுதல் ஊழியம் யூடியூப் சேனலிலும் ஜாக்லின் ஜான்சன் என்ற ஃபேஸ்புக்கிலும் போய் பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிற தேவ செய்திகளை கேட்பீர்கள். அதை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை அபியாசப்படுத்துங்கள். நிச்சயமானுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த எழுப்புதலின் காலத்திலே தேவன் உங்களை நிச்சயமாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் தாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.